அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். நம்ம இதில் நிற்கிறது நம்ம மனித குரங்கு. அதில் நம்ம 6ல் நிற்கிறோம். அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு முட்டையை வைத்து 4 பிட்ஸை நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு முட்டை, ஒரு கேரட், ஒரு வெங்காயம். அதோடு நம்ம ஒரு ஒரு அரை ஃபுல் கப்புண்டுக்கு கோதுமை எடுத்து வச்சுக்கணும். அதோட தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள், அதுக்கு பின்பு தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு ஃபுல் கப் 1/2 கப் தண்ணி நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுவும் சிறு தண்ணியாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம பிட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க. நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு முட்டையை நம்ம உடைச்சி 4 பீஸுக்கு நம்ம பிரிக்க போகிறோம். 4ஆக பிரித்து 4லேயுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், மிளகு, கொச்சிக்காய், மஞ்சள், உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. தேவையான அளவுனா ஒருத்தருக்கு வழங்காதுன்னு நான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு நாக்குக்கு ருசிக்கு தேவை எந்த அளவுக்கு போட்டால், மசாலா பொருட்கள் போட்டால் நாக்கு ருசி ஆகிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை செய்யுங்க. அப்போ நாங்கள் வந்து 4ஆக பிரித்து 4லுமே மிளகு, உப்பு கலந்து நல்லா செஞ்சிட போகிறோம். உப்பு, மஞ்சள்லாம் பராட்டாவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பராட்டாவை மாவு பிழிஞ்சி ஒரு பக்கத்து பராட்டாக்கும் இன்னொரு பக்கத்து அப்பத்துக்கு செஞ்சு அப்ப சட்டியில் தப்பை மாவை ஊற்றி நல்லா இது செஞ்சு அதில் ஒரு பக்கம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக முட்டையை ஊற்றி ஆய்பாய் பண்ணி செஞ்சுருக்க போகிறோம். இப்படி செஞ்சுருக்கிறனால இது என்ன செய்ய போகிறோம், ஆய்பாய் முட்டப்பம் வந்து பேரோட போகுது. இப்போ முட்டப்பம் நம்ம இன்னொரு பக்கம் செஞ்சாச்சு. இன்னொரு பக்கம் என்ன செய்ய போகிறோம்னா, பான் நிற்கிறவா அந்த பானை என்ன செய்ய போகிறோம், நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்து இந்த பட்டர் பூஸ் எடுத்து நாங்கள் மாவு இந்த முட்டை இது கருவை ஊற்றி டோஸ்ட் பண்ணியிருக்க போகிறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம், முட்டைப்பான் நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு 2 கப் முட்டை இரவா அதில் ஒரு கப்பை பராட்டா செஞ்சு அந்த பராட்டாக்கு நல்லா முட்டை கொஞ்சம் நம்ம ஊற்றி எடுத்து முட்டப்பம் முட்டை ரொட்டின்னு சொல்லி நம்ம ஒன்று செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் 3 இது செஞ்சிடும். முட்டப்பம், முட்டை பராட்டா, அதுக்கு முட்டை ரொட்டி, அதுக்கு பின்னாடி நம்ம இந்த முட்டைப்பான் சொல்லி 3 இது செஞ்சிட்டோம். அது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கேரட் சிறிது இரவா நல்லா அதில் வந்து கேரட்டையும் வெங்காயத்தையும் நல்லா சீகரிங்க. சீகரித்து அதில் நல்லா நுரைக்கி போட்டு அதை நல்லா தூளாக்கி அதை என்ன செய்யும், இந்த மீதி முட்டைக்கு மேலே போட்டு அதில் மாவையும் கலந்துட்டு அதில் சேர்த்து என்ன செய்யுங்கன்ற மாவு கலக்கமான அதுக்கு முட்டையோட கேரட்டு வெங்காயத்தை போட்டு சின்ன சொம்பேக்கு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கட்டி போட்டு நீங்கள் அவிச்சு போட்டு எடுத்து திண்டு பாருங்க, ருசியை வேறைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முட்டையை வச்சு 4 டிஷ் எப்படி செய்யணும் சொல்லிவிட்டு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.